அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். அதாவது இந்த இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 21 தலைப்புகள் பழமொழி வரைக்கும் ஒரு 50 கேள்விகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டெடு. அதாவது வெற்பு வெட்பு இதற்கு பொருத்தமான இணை எது? ஆன்சர் வெற்புன்னா மழை, வெட்புன்னா சூடு. ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஒன்று. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இகழ்னா என்னன்னு தெரியும். திரு, பொருதகர், இடும்பை. இதற்குரிய சரியான விடை அப்படி பாருங்க. இகழ் அப்படின்னா பாத்தீங்கன்னா பகை, திரு என்பது செல்வம், பொருதகர் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆட்டுக்கடா, இடும்பைனா துன்பம். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. புலனடுக்கற்ற அந்தணாளன் இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? புலனழுக்கற்ற அந்தணாளன் இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் கபிலர் என்பது சரி. வாசீகர் என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? வாசீகர் என்று அழைக்கப்படும் சான்றோர் ஆப்ஷன்ல பாருங்க திருநாவுக்கரசர் என்பது சரி. திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் ஆன்சர் பெரிய புராணம் என்பது சரி. மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எந்த நூல்? மருதநில மக்களின் நந்தா விளக்கம் எனும் அடைமொழியால் வழங்கும் நூல் பல்லு என்பது சரி. பிரித்தெழுதுக நெடுநாவாய். இதை எப்படி நம்ம பிரித்தெழுத முடியும்? ஆப்ஷன்ல பாருங்க. நெடு நாவாய். ஆன்சர் நெடுமை கூட்டல் நாவாய் என்பது சரியான ஒன்று. பிரித்தெழுதுக கரியன். சரியாக பிரித்த தொடரை கண்டுபிடி. கரியன். ஆப்ஷன்ல பாருங்க கரியன். ஆன்சர் கருமை கூட்டல் அன் என்பது சரியான ஒன்று. பொருத்தம் இல்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. ஆப்ஷன்ல பாருங்க பொருத்தம் இல்லாத எதிர்ச்சொல் எது? ஆன்சர் கரத்தல் மறைதல் என்பது பொருத்தமில்லாத ஒன்று. தேய்ந்து வளர்ந்து என்பது சரி. குழப்பம் தெளிவு, நண்பர் செருணர். கரத்தல் மறைத்தல் என்பது பொருத்தமில்லாத ஒன்றாகும். அற்குற்ற குழற்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் அல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக. அல் அப்படின்னா என்ன? அல்லங்காடி நாலங்காடின்னு பார்த்துருப்போம். அல்லுனா இரவு, அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பகல் என்பது சரி. பில் வரும் இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தா சொல்லை தேறுக. இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தா சொல் என்ன கொடுத்துருக்காங்க? உருவகம். இதற்கு பொருந்தாத சொல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமலர். சரி, அடிமலர் சரியா வரும். தேன் தமிழ் என்பது பொருந்தாத ஒன்று. அதாவது உருவகம் கேட்டிருக்காங்க. இதுல பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது உவமை, அதுல உருவகத்துல வராது. அதனால தேன் தமிழ் என்பது சரி. அடுத்த ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக. மரக்கலம். இதுல பொருந்தாத சொல் எந்த சொல்? ஆன்சர் புணரி என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ் காண்பவனவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். அதாவது இதுல 12 திணைகள்ல இது வராது. வெச்சி, வாகை, வஞ்சி, உளினை, நொச்சி எல்லாம் வரும். முல்லை திணை என்பது பொருந்தாத ஒன்றாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எந்த தொடர்? ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் என்பது பிழையற்ற தொடராகும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. அப்படி பாருங்க. சந்தி பிழையற்ற தொடர் எந்த தொடர்? இதுல இக்கு, இச்சு, இன்னு இதெல்லாம் கரெக்டா வரணும். அதான் சந்தி பிழையற்ற தொடர். ஆன்சர் சரிதான். அதாவது தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் என்பது சந்தி பிழையற்ற தொடராகும். மரபு பிழைகளை நீக்குக.
இதில் எது சரியான விடை? ஆன்சர் எருது எக்காலமிடும் என்பது சரி. அடுத்த ஒன்று பாருங்க, மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக. அப்படி பாருங்க, தென்னை ஓலையும் வேப்ப ஓலையும் கொண்டு வந்தான். இதுல சரியான ஒன்று எது? ஆன்சர் சரிதான். அதாவது என்ன வரும் உங்களுக்கு? தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான் என்பது சரி. அதாவது ஆப்ஷன் டி தான். தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான் என்பது சரி. மரபு பிழையற்ற வாக்கியம் எந்த வாக்கியம்? ஆப்ஷன்ல பாருங்க, மரபு பிழையற்ற வாக்கியம் குயில் கூவியது மயில் அகவியது என்பது சரி. வலுவற்ற வாக்கியம் எது? ஆப்ஷன்ல பாருங்க, வலுவற்ற வாக்கியம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது என்பது வலுவற்ற வாக்கியமாகும். பிறமொழி சொல்லற்ற தொடர் எந்த தொடர்? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. இதுல லஞ்சம்ங்கிறது பிறமொழி சொல், கையூட்டு வாங்கக்கூடாது என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி ஆகும். இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் என்ன? இன்ஸ்டிங்க்ட் ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் இயற்கை அறிவு என்பது சரி. ஆன்செஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ஆன்செஸ்டர். ஆன்சர் சரி, முன்னோர் என்பது இதற்கு சரி. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. கரை கரை. ஆப்ஷன்ல பாருங்க, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். ஆன்சர் கரைனா குளக்கரை, கரைனா களங்கம் என்பது சரி. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது மனம் மனம். ஆன்சர் மனம்னா வாசனை, 2 சுழி மனம் உள்ளம் என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை தேர்வு செய்க. தீ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் என்ன? ஆன்சர் வலிமை என்பது இதற்கு சரியான ஒன்று. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மா. ஆன்சர் பெரிய என்பது சரியான ஆன்சர், பெரிய என்பதாகும். செய்கின்றால் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? செய்கின்றால் இதனுடைய வேர்ச்சொல் செய் என்பது சரியான விடை. எப்பவுமே வேர்ச்சொல் சொல்லினோட பகுதியா வரும், கட்டளையா வரும். அடிச்சொல்லா வந்தா அதைத்தான் நம்ம வேர் சொல்னு சொல்லுவோம். எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, எந்த சொல் வேர்ச்சொல் கிடையாது. ஆன்சர் இனிது என்பது இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி வேர்ச்சொல் கிடையாது. கொல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையெச்சம் எது? கொல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவாகிய வினையெச்சம். ஆன்சர் கொண்டு என்பதுதான் சரியான விடை. கொல் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன? கொல் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் என்ன? ஆன்சர் கோரல் என்பது சரியான தொழிற்பெயராகும். அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேறு, வாழ்க்கை, வையம் இதனுடைய சரியான அகரவரிசை என்ன? நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இதில் காங்காச்சா அந்த வரிசைகள் தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம் என்பது இதற்குரிய சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்க, அகர வரிசைப்படி காதை, காஞ்சி, காணல், கார். ஆன்சர் இதற்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி, காதை, கார், காணல்
இது மாதிரி வர்றப்ப அந்த இரண்டாவது எழுத்து என்ன வருதுன்னு வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா காஞ்சி, காதை, கார், காணல் என்பது சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். பரிசில் கண்டு பாரியை பாடிய கபிலர் பெற்றார். இதற்குரிய சரியான சொற்றொடர் எது? ஆன்சர் கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் என்பது சரியான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கற்றார்க்கும் கல்லார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. இதனுடைய சரியான சொற்றொடர் எது? ஆன்சர் கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே என்பது சரியான சொற்றொடராகும். பெயர் சொல்லின் வகையறிதல். மாட்சி. இதனுடைய பெயர் சொல் என்ன? என்ன வகை பெயர் சொல்? மாட்சி என்பது பண்பு பெயர் என்பது சரியான விடை. என்று, கொள், அம்ம இதெல்லாம் எவ்வகை சொல் என்பதை கண்டறிக. என்று, கொள், அம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் என்பது சரி. களிற்று மறுப்பு. இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? களிற்று மறுப்பு. களிற்றினது மறுப்பு. அது பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை என்பது சரி. செல்வச் செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? செல்வச் செவிலி. இதனுடைய சரியான இலக்கண குறிப்பு உருவகம் என்பது சரி. விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். இதற்குரிய சரியான வினா எது? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் என்பது சரி. கொள்ளையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொள்ளையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இதற்குரிய சரியான வினா எது? ஆன்சர் கொள்ளையிலே குலுங்குவன யாவை என்பது சரியான ஒன்று. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்? குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது பார்த்தீங்கன்னா ஒரு செய்வினை வாக்கியம் என்பது சரி. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது எவ்வகை வாக்கியம்? நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பது பார்த்தீங்கன்னா தொடர் வாக்கியம் என்பது சரி. ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? அது பார்த்தீங்கன்னா நேர்கூற்று தொடர் என்பது சரி. பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றார். இதை பிறவினையா நம்ம எவ்வாறு மாற்றுவோம்? ஆன்சர் கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள் என்பது சரி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானதை குறியிடுக. குறியீடு, அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதுல எந்த மோனை இல்லைன்னா எதுகை இயைபு வந்துள்ளதா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதுல பார்த்தீங்கன்னா முற்று எதுகை வந்துள்ளது என்பது சரியான விடை. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இக்குறளில் நன்றி நன்றன்று, நன்றல்லது என்பது என்ன? நன்றி நன்றன்று, நன்றல்லது என்பது என்ன? இதில் என்ன 1, 3, 4 வந்திருக்கு. அதனால நம்ம இதை என்னன்னு சொல்லிடுவோம், மேற்கதுவாய் எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுனால இதை மேற்கதுவாய் எதுகை வந்துள்ளது என்பது சரியான விடை. உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலவு காத்த கிளி போல. இதற்குரிய சரியான உவமை என்ன? இலவு காத்த கிளி போல. ஆன்சர் ஏமாற்றம் என்பது சரியான ஒன்று.
உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொக்கக்கு கூம்பும் பருவத்து. இதற்கு சரியான பொருள் கொக்கக்க கூம்பும் பருவத்துனா காத்திருத்தல் என்பது சரியான ஒன்று. பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவதாம். அதனுடைய நிறைவு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம் என்பது சரியான ஒன்று. கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இணையான தமிழ் பழமொழியை எழுதுக. கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழி. ஆன்சர் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பது சரி. ஈர நன்மொழி இரவலருக்கு ஈந்த என்ற வரிக்கு பொருத்தமானவர் யார்? ஈர நன்மொழி இரவலருக்கு ஈந்த என்ற வரிக்கு பொருத்தமானவர் காரி என்பது சரியான ஒன்று. இரட்சணிய ஆத்திரிகம் எந்த ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது? இரட்சணிய ஆத்திரிகம் எந்த ஆண்டு மே மாதம் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1894ஆம் ஆண்டு என்பது சரி. தொன்மைதானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்று கூறியவர் யார்? தொன்மைதானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை வேற்றே என்று கூறியவர் தொல்காப்பியர் என்பது சரி. வைமு கோதை நாயகியால் நடத்தப்பட்ட இதழின் பெயர் என்ன? வைமு கோதை நாயகியால் நடத்தப்பட்ட இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜகன் மோகினி என்பது சரி. கரிசல் இலக்கியம் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? எந்த இடத்துடன்? கரிசல் இலக்கியம் என்பது பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியுடன் தொடர்புடையது என்பது சரி. காலை இளம் வெயில் நன்றாக மேய துன்புறுத்த துள்ளி வரும் புதுவெயில் என்ற வரிகளை எழுதியவர் யார்? காலை இளம் வெயில் நன்றாக மேய துன்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் என்ற வரிகளை எழுதியவர் கல்யாண்ஜி என்பது சரியான விடை. பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா என்று பாடியவர் யார்? பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா என்று பாடியவர் கவிமணி என்பது சரி. சி மணி என்பவர் கீழ்காணும் எந்த புனைப்பெயரில் எழுதவில்லை? அவர் எந்த புனைப்பெயரில் எழுதவில்லை? ஆன்சர் சி பழனிசாமி அப்படிங்கிற பெயர்ல அவர் எழுதவில்லை. மே, வாலி, செல்வம் போன்ற பெயர்களில் எழுதியுள்ளார். புளிய மரத்தின் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? புளிய மரத்தின் கதை என்ற நூலை எழுதியவர் சுந்தர ராமசாமி என்பது சரி. மான விஜயம் என்ற நாடக நூல் கீழ்காணும் எந்த நூலை தழுவி பரிதிமாற் கலைஞரால் எழுதப்பட்டது? மான விஜயம் அது எந்த நூல்? ஆன்சர் களவழி 40 என்பது சரி. பரிதிமாற் கலைஞர் யாருடைய இதழை நடத்தினார்? அவருடைய இதழ் யாருடைய இதழாக இருந்தது? யாருடைய இதழை நடத்தினார்? ஆன்சர் மூசி பூரணலிங்கனார் அவருடைய இதழை நடத்தியவர் பரிதிமாற் கலைஞர். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழின் முதல் நாவல் எந்த நாவல்? தமிழின் முதல் நாவல் எது? ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம் என்பது சரி. புதுப்பெயல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? புதுப்பெயல் ஆன்சர் பண்புத்தொகை என்பது சரி. நா காமராசர் என்பவர் எழுதிய நூல் எந்த நூல்? நா காமராசர் அவர் எழுதிய நூல் எது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கருப்பு மலர்கள் என்பது சரி. நீர்படு பசுங்கலம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நீர்படு பசுங்கலம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை என்பது சரி. உய்யும் வழி என்ற நூலை எழுதியவர் யார்? உய்யும் வழி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் பரளி சு நெல்லையப்பர் என்பது சரி. தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? தண்டி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு என்பது சரி. ஆர்ச்சிவ் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஆர்ச்சிவ் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஆர்ச்சிவ்னா
காப்பகம் என்பது சரி. முச்சங்கங்கூட்டி முதுபுலவர் தம்மை கூட்டி என்ற வரிகளை எழுதியவர் யார்? முச்சங்கங்கூட்டி முதுபுலவர் தம்மை கூட்டி என்ற வரிகளை எழுதியவர் கண்ணதாசன் என்பது சரி. தாகூர் அவர்கள் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? இலக்கியத்திற்காக தாகூர் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1913 என்பது சரி. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் என்பது சரி. பதிற்றுப்பத்தில் அமைந்துள்ள பாடல்களில் எத்தனை 10 பாடல்கள் கிடைத்துள்ளன? பதிற்றுப்பத்துல எத்தனை 10 பாடல்கள் கிடைத்துள்ளன? ஆன்சர் 8, 10. அதாவது முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்கவில்லை. ராசராச சோழனின் தமக்கையின் பெயர் என்ன? ராசராச சோழனின் தமக்கையின் பெயர் ஆன்சர் குந்தவை தேவி என்பது சரி. ஆனந்த வெள்ளத் தழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கோர் வான் பொருள்கான் சாலலோ இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆனந்த வெள்ளத் தழுத்தவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கோர் வான் பொருள்கான் சாலலோ இவ்வரிகளை இயற்றியவர் மாணிக்க வாசகர் என்பது சரி. இளையராஜா அவர்களுக்கு லதா மங்கேஷ்கர் விருது வழங்கிய மாநிலம் எந்த மாநிலம்? லதா மங்கேஷ்கர் விருது வழங்கிய மாநிலம் ஆன்சர் மத்திய பிரதேசம் என்பது சரி. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனுஞ்செல்வமே பழுத்த சேனகர் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனுஞ்செல்வமே பழுத்த சேனகர் இவ்வரிகளை இயற்றியவர் உமரப்புலவர் ஆவார். சீரா புராணத்தில் உள்ள காண்டங்கள், படலங்கள், பாடல்கள் மொத்தம் எத்தனை? எத்தனை காண்டங்கள்? ஆன்சர் சீரா புராணத்தில் 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 பாடல்கள் உள்ளன என்பது சரி. பிம்பம் எனும் சிறுகதையை இயற்றியவர் யார்? பிம்பம் எனும் சிறுகதையை இயற்றியவர் வைத்தியலிங்கம் என்பது சரி. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் எந்த நூல்? 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் நற்றிணை என்பது சரி. பாரதி பெண்களுக்காக தமது எந்த இதழில் குறள் வெண்பா எழுதியுள்ளார்? பாரதி பெண்களுக்காக தமது எந்த இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி இதழில் தான் குறள் வெண்பா எழுதியுள்ளார். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் இவ்வரிகளை பாடியவர் யார்? அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் இவ்வரிகளை பாடியவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் என்பது சரி. பொருட்பாலில் உள்ள இயல்களில் அல்லாதது எது? 9 இயல்கள் இருக்கும். அறத்தல 4, பொருள 3, இன்பத்தில் 2 அப்படின்னு இருக்கும். பொருட்பாலில் இயல்களில் அல்லாதது ஆன்சர் துறவரவியல். இது அறத்துப்பாலுக்கு உரியது. சிறகில் இருந்து பிறந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது என்ற வரிகள் யாருடையது? சிறகில் இருந்த பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது என்ற வரிகள் பிரமிழ் அவர்களுடையது. வடாரி நாடு தென்னாரி நாடு என்பவை முறையே கீழ்கண்ட எந்த இடங்களை குறிக்கின்றன? வடாரி நாடுனா எந்த ஊரு, தென்னாரி நாடுனா எந்த இடம்? ஆன்சர் வடாரி நாடு திருமலை, தென்னாரி நாடு குற்றாலத்தை குறிக்கிறது. ஜெயமோகன் அவர்கள் யானையை பாத்திரமாக வைத்து எழுதிய கதைகளில் ஒன்று எது? யானையை பாத்திரமாக வைத்து எழுதிய கதைகளில் ஒன்று ஊமை சென்னாய் என்பது சரி. நாட்டுப்பண் என்பதை எவ்வாறு நாம் பிரிக்க முடியும்? நாட்டுப்பண் ஆன்சர் நாடு கூட்டல் பண் என்பது சரி.
தீர்த்தங்கரர்களில் சந்திரபிரபா என்பவர் எத்தனையாவது தீர்த்தங்கரராவார்? தீர்த்தங்கரர்களில் சந்திரபிரபா என்பவர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்னு பார்த்தீங்கன்னா 8வது தீர்த்தங்கரராவார். களைத்து போன கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது என்றவர் யார்? களைத்து போன கத்தரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது என்றவர் பாப்லோ நெருடா என்பது சரி. நன்னூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் எழுத்து சொல் என்பது 2 அதிகாரம் என்பது சரி. இயேசுகாவியம் நூலின் ஆசிரியர் யார்? இயேசுகாவியம் படைத்தவர் கண்ணதாசன் என்பது சரி. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் அவருடைய ஆசிரியர் யார்? அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல், அதனுடைய ஆசிரியர் புறநானூறு. அதை பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் என்பது சரி. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரி. தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? தலை பார்த்தீங்கன்னா 7 வகைப்படும் என்பது சரி. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற எந்த திறனாய்வாளர் கூறுகிறார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் யார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் அர்னால்டு என்பது சரி. கீழ் கண்டவர்களுள் களஞ்சியம் மகளிர் குழுவை தொடங்கியவர் யார்? களஞ்சியம் மகளிர் குழு யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் சின்னப்பிள்ளை என்பது சரி. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எந்த இலக்கியத்தை? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம் என்பது சரி. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எந்த பூவை சூடி எதிர்த்து போரிடுவர்? அது எந்த வெச்சியா வரந்தையா? தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எந்த பூன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுவர். வ.உ.சி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. தொடங்கிய ஆண்டு 1906ஆம் ஆண்டாகும். காவடி ஆட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள் என்ன? காவடி ஆட்டம் கா என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பாரந்தாங்கும் கோல் என்பது சரி. எத்தனை வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ்? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 96 என்பது சரி. கீழ்காணும் பொன்மொழிகளில் அண்ணாவின் பொன்மொழிகளுள் அல்லாதது எது? அண்ணாவுடைய பொன்மொழிகளுள் அல்லாதது எது? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. ஆன்சர் உலகின் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. இது கதை சொன்னது, அண்ணா கிடையாது. இதெல்லாம் மற்ற 3ம் சரி. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும், இளைஞருக்கு பகுத்தறிவும் சுயமரியாதும் தேவை. இதெல்லாம் அண்ணாவின் பொன்மொழிகளாகும். கீழ்கண்டவற்றுள் வெண்பாவின் இலக்கணங்களில் பொருந்தாதது எது? வெண்பாவின் இலக்கணங்களில் பொருந்தாதது எது? வெண்பாவுக்கு சில இலக்கணம் இருக்கு, அதுல பொருந்தாதது ஆன்சர் வெண்டலை கழித்தலை கலந்து அமையும் என்பது வெண்பாவிற்கு பொருந்தாத ஒன்றாகும். அயோத்தியதாச பண்டிதர் தொடங்கிய வார இதழ் என்ன? அயோத்தியதாசர் பண்டிதர் தொடங்கிய வார இதழ் ஒரு பைசா தமிழன் என்பது சரி. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர் யார்? மொழிபெயர்ப்பை பற்றி கூறியவர் யார்?
ஆன்சர் மூகு ஜெகநாதர் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. மெல்ல வந்தான், வள்ளி படித்தாள், மகிழ்ந்தாள், எழுதி வந்தான், சிறிய கடிதம். இதுல தவறான இணை எது? ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், சிறிய கடிதம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரச்சம் என்பது தவறான ஒன்று. இதுல சிறிய கடிதம் தெரிநிலை பெயரச்சம் என்பது தவறு. உரைப்பாட்டு மடை என்பது கீழ்காணும் எந்த நூலில் வரும் தமிழ் நடையாகும்? உரைப்பாட்டு நடை. உரைப்பாட்டு மடை என்பது கீழ்காணும் எந்த நூலில் வரும் தமிழ்நடை? சிலப்பதிகாரம் என்பது சரி. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் எந்த நூல்? பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே என்று கூறும் நூல் கம்பராமாயணம் என்பது சரி. சரியானதை தேர்ந்தெடு. அதற்கு மற்ற பெயர், அதாவது வேறு பெயர்: வஞ்சி நெடும்பாட்டு, கூத்தராற்றுப்படை, புலவராற்றுப்படை, நெஞ்சாற்றுப்படை. இதுல சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆன்சர் புலவராற்றுப்படை என அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை என்பது சரியான ஒன்று. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? இதெல்லாம் நம்ம மனப்பாடமே ஆயிருக்கும். பசும்பொன் முத்துராமலிங்கர் தான் இந்த கூற்றை கூறியவர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்றவராவார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாள் என்பதற்கு என்ன பொருள்? நாள் என்பதற்கு பார்த்தீங்கன்னா தொங்குதல் என்பது பொருளாகும். யமனப்பிரியா என்பது கீழ்காணும் எதனை குறிக்கிறது? யமனப்பிரியா கீழ்காணும் எதனை குறிக்கிறது? ஆன்சர் மிளகு என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அதுல சரி என்ன தவறு என்னன்னு பார்த்துடலாம். வட சொற்களை தற்சமம் தற்பவம் என இருவகையாக பிரிப்பர். வடமொழியில் இருப்பதை போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவையை தற்பவம் என்பர். இதுல சரி எது? ஆன்சர் இதுல அனைத்தும் சரி. அதாவது வடமொழியில் இருப்பதை போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். இதே லக்ஷ்மியை லக்குமி, விஷம்ங்கிறது விடம் என்று தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என அழைப்பர். இதுல அனைத்து கூற்றுகளும் சரி. அடுத்த ஒன்று பாருங்க. அத்தி பூத்தது போல, உயிரும் உடம்பு போல, ஆற்றில் கரைத்த புலி, இடி விழுந்த மரம் போல. இதற்குரிய சரியான விடை அத்தி பூத்தது போல. இது வந்து ஒரு அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமையை குறிக்கும். ஆற்றில் கரைத்த புலி போல பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்க. அன்பளிப்பு, அப்பாவின் சிநேகிதர், சூடிய பூ சூடர்க்க, ஒரு சிறு இசை. இது நம்ம சாகித்ய அகாடமி விருதுல அப்பாவின் சிநேகிதர் ஜெயகாந்தன் என்பது பொருந்தாத ஒன்று. கல்வி வளர்ச்சி நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள் ஐயா காமராசர் பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 15 அனுசரிக்கப்படுகிறது என்பது சரி. பிழையான தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் அப்படி பாருங்க. பிழையான தொடர் எது? ஆன்சர் பகைவர் நீவீர் அல்ல. இதான் வந்து கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பிழையான தொடராகும். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக அமைந்துள்ளது? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பார்த்தீங்கன்னா 5வது திருமறையாக அமைந்துள்ளது. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் என்பது சரி. பரிபாடல் குறித்த தகவல்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. அகமும் புறமும் கலந்த நூல் 24 பாடல்கள் கிடைத்துள்ளன.
கற்றறிந்தோர் ஏத்தும் என்னும் அடைமொழியை கொண்டது உலகம் உருவான செய்தி பற்றி கூறுகிறது. இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கற்றறிந்தோர் ஏத்தும் கலித்தொகை தான். இது அடைமொழியை கொண்டது என்பது தவறான, அதாவது பொருந்தாத ஒன்றாகும். உவே சாமிநாதர் பிறந்த உத்தமதானபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? உவே சாமிநாதர் பிறந்த உத்தமதானபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருவள்ளூர் என்பது சரி. மெல்ல வந்தான், இத்தொடரில் மெல்ல என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மெல்ல வந்தான், இதுல மெல்ல என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மெல்ல வந்தான் ஆன்சர் பாத்தீங்கன்னா குறிப்பு வினையச்சம் என்பது சரி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆன்சர் சீவக சிந்தாமணி என்பது சரி. கவிராட்சசன் என்று புகழப்படுபவர் யார்? கவிராட்சசன் என்று புகழப்படுபவர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் என்பது சரி. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் அரிதே பெரியாரை எல்லாம். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆன்சர் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை என்பது சரியான ஒன்று. அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எந்த திணை? அகநானூற்றுல ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை பார்த்தீங்கன்னா பாலை திணை என்பது சரி. இதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2, 4, 6, 10 2 வர்றது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதை பாலை வச்சுக்கோங்க. இந்த வரியில தான் வரும். அகநானூறுல அந்த 5 பிரிவுல 1, 2, 4ல் 2லிருந்து ஆரம்பிச்சுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 1ங்கிறது ஒற்றை படை திணைகளாக வருவது பாலை என்பது சரி. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் என்பது சரி. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளறிதல். விரல் விரல். இதற்கு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் ஆன்சர் கைவிரல். விரல்ங்கிறது வெற்றியை குறிக்கும். அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேறு, வாழ்க்கை, வையம். இதில் வா வரிசை நம்ம தெரிஞ்சிருக்கணும். வா வா வி வி ஊ ஊ வே வே வை. இதை வச்சிருந்தா நம்ம எழுத முடியும். ஆன்சர் கரெக்டு தான். வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம் என்பது சரியான அகரவரிசையாகும். இளமையில் கல்வி மேற்கண்ட பழமொழியில் விடுபட்டதை தேர்ந்தெடு. இளமையில் கல்வி, அதுக்கு பின்னாடி எந்த சொல் வரும்? இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம் என்பது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. பொய்யகற்றும் உள்ள பூட்டரக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். பெருஞ்சித்திரனார். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடத்தான் முடியரசன். இதுல எது சரி எது தவறு? ஆன்சர் இதுல 1, 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. யார் காப்பார் என்ன என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்த ஒருவர்தான் உவேசா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருவாவூடுதுறையில் வாழ்ந்த காலத்தில்தான் உவேசாவின் ஆசிரியராக இருந்தார். இதுல எது சரி எது தவறு? இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம் 2 கூற்றுகளுமே சரி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணி வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணியில் பாட்டுடை தலைவர் சூசையப்பர் என்பது சரி. காவடி சிந்தின் தந்தை என அண்ணாமலையார் அழைக்கப்பட காரணம் என்ன? காவடி சிந்தின் தந்தை என அண்ணாமலையார் அழைக்கப்பட காரணம் ஆன்சர் வண்ண சிந்து பாடியதால் தான் காவடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் சென்னிகுளம் அண்ணாமலையார். கீழ்காணும் தொடர்களுள் சரியானது எது? இதுல ஒரு, ஓர், அது, அஃது எங்கு பயன்படுத்த வேண்டும்னு நம்ம பார்த்திருப்போம். கீழ்காணும் தொடர்களுள் சரியானது எது? ஆன்சர் அது நன்றாக உள்ளது என்பது சரியான ஒன்று. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்ததனை எந்த நூல்களின் செய்யுளடிகள் தெளிவுபடுத்துகின்றன?
தமிழ் இலக்கியத்தில் எழுத்துன்னா ஓவியம் என பொருள் உண்டு என்பதை எந்த நூல்களின் செய்யுள் அடிகள் தெளிவுபடுத்துகின்றன? ஆன்சர் பரிபாடல் மற்றும் குறுந்தொகை என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. ஆதிச்சநல்லூர்ல என்ன கிடைச்சது? செம்பியன் கண்டூரில், கீழடியில. ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டாக தான் பொருந்தி இருக்கு. ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளி, செம்பியன் கண்டியூர்ல மண்கலங்கள், கீழடியில சுடுமண் பொருள்கள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரி. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என தொடங்கும் கவிதை யாரை பற்றிய கவிதை? எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என தொடங்கும் கவிதை யாரை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையாரை பற்றியது. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் பற்றிய கூற்றுகளை காண்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர். இதுல எது சரி எது தவறு? ஆன்சர் பார்த்தவொடனே சொல்லிடுவோம். கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 உள்ளன என பவணந்தி முனிவர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றுள் நோ, தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவையாக உள்ளன. இது நம்ம சொல்லிடலாம், இரண்டும் சரி. அதுல 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, 2 குறில் எழுத்து. எதுன்னு பார்த்தீங்கன்னா நோ மற்றும் தூ வந்து 2 குறில் எழுத்துக்களாக உள்ளன. திருவள்ளுவர் தோன்றி இராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர் தோன்றி இராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி. ஆ.பெ. விஸ்வநாதம் என்பது சரி. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது சிங்கவள்ளி தான் கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயராகும். பூனா ஒப்பந்தம் மூலம் இரட்டை வாக்குரிமையை மாற்றி அமைத்தனர். இதற்குரிய விடைக்கேற்ற வினா என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. பூனா ஒப்பந்தம் மூலம் இரட்டை வாக்குரிமையை மாற்றி அமைத்தனர். விடைக்கேற்ற வினா ஆன்சர் எதன் மூலம் இரட்டை வாக்குரிமையை மாற்றி அமைத்தனர்? ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகுவே என்று. இப்பாடல் வரி 4000 திவ்ய பிரபந்தத்துள் இடம்பெற்றுள்ள பகுதி எந்த பகுதி? சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகுவே என்று 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? முதல் திருவந்தாதி என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. வல்லினமை தோன்றுமிடம், மெல்லினமை, இடையினமை, ஆயுத எழுத்து தோன்றுமிடம் என்ன? ஆன்சர் வல்லினமை மார்பு, மெல்லினமை மூக்கு, இடையினமை எங்க தோன்றும்? கழுத்து, ஆயுத எழுத்து தலையில் தோன்றும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. களம்பகம் 18 உறுப்புகளை கொண்டது, அதாவது 18 உறுப்புகள். களம் 12, பகம் 6. களம்பகம் 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. களம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டதுங்கிற கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதப்பட்ட நூல் மண்ணகத்து பூந்துளிகள் என்பது சரி. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொல்லலர். இவ்வடி கீழ்காணும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொல்லலர். இவ்வடி இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது புறநானூறு என்பது சரி. மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன? ஔவையார் சொன்னது மீதூன் விரும்பேல். இவ்வடியின் பொருள் என்ன? ஆன்சர் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரி. நீடூழி வாழ்க இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நீடூழி வாழ்க
இது என்ன வாக்கியம்? ஆன்சர், இது விளைவு வாக்கியம் என்பது சரி. யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை மிகவும் கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? அது யார் எழுதிய தமிழ் கையேடு? ஜியு போப் என்பது சரி. உவேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? 1942 தொடங்கப்பட்டது. இந்த நூலகம் அமைந்துள்ள இடம் திருவான்மியூர் என்பது சரி. வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார்? வட்டத்தொட்டி, இது வட்டத்தொட்டின்னு டிகேசி தான், டி.கே. சிதம்பரனார் தான் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர். அவருடைய சிறப்பு பெயர்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகமணி, தமிழிசை காவலர், குற்றால முனிவர். இதுக்கு அனைத்தும் சரி என்பது சரியான விடை. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யார்? ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார் என்பது சரி. 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. 8 தொகை நூல்கள்ல நாடக பாங்கில் அமைந்த நூல் கலித்தொகை என்பது சரி. நீர் உளையுள் பொன் துறந்து கொண்டு புகவா நல்கினால் இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது புகவாக. இதுல புகாவாக இந்த சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், கண்டிப்பா உணவாக என்பது சரி. தவறான தொடரை சுற்றுக. மனோன்மணியம் பற்றி அப்படி பாருங்க. ஆன்சர், அதாவது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். 19ஆம் நூற்றாண்டு என்பது தவறான ஒன்றாகும். கூடு கட்ட தெரியாத பறவை எந்த பறவை? ஆன்சர், பார்த்தவனே சொல்லிடுவோம், குயில். கூடு கட்ட தெரியாத பறவை குயிலாகும். மடியை மடியா ஒழுகல் குடியை என்னும் குறளில் இடம்பெற்றுள்ள தொடை நயத்தை காண்க. மடியை மடியா ஒழுகல் குடியை, இதுல என்ன தொடைநயம் அமைந்துள்ளது? இணைமோனை கீழ்கதுவாய் எதுகை என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. திருமாலை போற்றி பாடியவர்கள் நாயன்மார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. இதுல எது சரி? இதுல பார்த்தோன்னே சொல்வோம், இது ஆழ்வார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஆப்ஷன் சி 2 மட்டும் சரி என்பது சரியான விடை. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இது நம்ம செல்வத்து பயனே ஈதல் என்பது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள வரியாகும். சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க. தவறுண்டு அவரவர் உள்ளும் நன்றாற்றல். தவறுண்டு அவரவர் உள்ளும் நன்றாற்றல். ஆன்சர் பாருங்க, நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் என்பது சரியான விடை. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதற்கு பெயர் என்ன? ஆன்சர், இது நம்ம பார்த்ததுதான், அந்தாதி என்பது சரி. கீழ் காண்பவனவற்றை கருத்தில் கொண்டு விடையளி. தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. தமிழின் முதல் ஏளன நூல் பரமார்த்த குருகதை. வீரமாமுனிவர் எழுதிய சிற்றிலக்கியங்களில் ஒன்று கித்தேரியம்மாள் அம்மானை. கித்தேரியம்மாள் அம்மானை. இதுல சரியா தவறா? ஆன்சர், அனைத்தும் சரி. தமிழின் முதல் அகராதி சதுரகராதி, அதே மாதிரி ஏளன நூல் பரமார்த்த குருகதை, வீரமாமுனிவர் எழுதிய சிற்றிலக்கியங்களில் ஒன்று கித்தேரியம்மாள் அம்மானை. இதில் அனைத்தும் சரி என்பது சரியான விடை. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் யார்? திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் ஜியு போப் ஆவார். கண்ணன் வீடு கட்டுவித்தான், இது எவ்வகை வாக்கியம்? கண்ணன் வீடு கட்டுவித்தான், இது
கண்டிப்பா பிறவினை வாக்கியம் என்பது சரி. யாழினி கட்டுரை எழுதாமல் இராள், இது எவ்வகை வாக்கியம்? யாழினி கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டாள்ங்கிறது. அப்போ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவர்கள் யார்? தமிழா பயப்படாதே, வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க செய். தேடு, கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு மடுத்தல். இதுல அந்த கூற்றுக்கு உரியவர், இரண்டு கூற்றுகளுக்கும் உரியவர் பாரதி என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். தமிழின்பம் எனும் நூல் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது என்பது தவறு. இது பாத்தீங்கன்னா சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது. ஆன்சர் இதற்கு 2 மட்டும் தவறு என்பது சரியான விடை. திரையில் ஓடும் மௌன படங்களுக்கு திரைக்கு அருகிலேயே ஒருவர் ஒளிவாங்கியை பிடித்து கதை சொல்பவரை எவ்வாறு அழைப்பர்? திரையில் ஓடும் மௌன படங்களுக்கு திரைக்கு அருகிலேயே ஒருவர் ஒளிவாங்கியை பிடித்து கதை சொல்பவரை நெரேட்டர் என அழைப்பர். பொருநராற்றுப் படையின் ஆசிரியர் யார்? பொருநராற்றுப் படையின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் என்பது சரி. ஊவேசா எந்த ஆண்டு புறநானூற்றை பதிப்பித்து வெளியிட்டார்? புறநானூற்றை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1894 ஆண்டாகும். தவறான இணையை தேர்க. இதுல கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல், காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, 1000 காலத்து பெயர் நீண்ட காலமாக இருப்பது, கம்பி நீட்டுதல், ஆராய்ந்து பாராமல் என்பது தவறான இணையாகும். அடுத்த ஒன்று தமிழ் நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தமிழ் நூல்கள் எந்த தளம்? பிரெய்லி நூல்கள், குழந்தைகள் பிரிவு, கணிதம், அறிவியல், மருத்துவம் எந்த தளத்தில் உள்ளன? ஆன்சர் தமிழ் நூல்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தளத்தில் உள்ளன. அடுத்தது பிரெய்லி நூல்கள் தரைத்தளம், குழந்தைகள் பிரிவு முதல் தளம், கணிதம், அறிவியல், மருத்துவம் 5ஆம் தளத்தில் உள்ளது. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். திருமந்திரம் எந்த சிறப்பு பெயரால் சிறப்பிக்கப்படுகிறது, இல்லையானால் அழைக்கப்படுகிறது? திருமந்திரம் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது கீழ்கண்ட எந்த காப்பியத்தின் மைய கருத்து? இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது சீவக சிந்தாமணியின் மைய கருத்து ஆகும். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. அல்லுனா இரவு. தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என்று கூறியவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் ஆவார். யாருடைய ஆட்சி காலம் இருண்ட காலம் என அழைக்கப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க, களப்பிரர்கள் காலம்தான் இருண்ட காலம் என அழைக்கப்பட்டது. 3ஆம் நந்திவர்மன் பற்றி தமிழில் முதலாக எழுதியவர் யார்? 3ஆம் நந்திவர்மனை பற்றி நம்ம தமிழ் மொழியில முதலாக எழுதியவர் மயிலை சீனி வேங்கடசாமி என்பது சரி. பாதகர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பாதகர் இது பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் என்பது சரி. பிசிராந்தையார் என்னும் பெயரில் பிசிர் என்பது எந்த நாட்டிலிருந்த பெயராகும்? பிசிர் என்பது எந்த நாட்டிலிருந்த ஊரின் பெயர்? ஆன்சர் பாண்டிய நாடு என்பது சரி. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி என்று கூறியவர் யார்? போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி என்று கூறியவர் ஆன்சர் வே. இறையன்பு என்பது சரி. எந்த மாநிலத்தில் உள்ள கக்கோடு என்னும் சிற்றூர் கிராம மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை? அது எந்த மாநிலம்? ஹெக்கோடு
இந்த ஊர் மக்கள் திரைப்படத்தையே பார்த்ததில்லை. எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா என்பது சரி. நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார் என்று பாடியவர் யார்? நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார் என்று பாடியவர் கவிமணி என்பது சரி. யாருடன் மறைமலையடிகள் கொண்ட நட்பு அவரை தனித்தமிழ் மீதான பற்றை மிகுதிப்படுத்த உதவியது? யாருடன் மறைமலையடிகள் கொண்ட நட்பு அவரை தனித்தமிழ் அப்படின்னாவே பரிதிமார் கலைஞர் ஞாபகம் வந்துடணும். சார்லி சாப்ளினால் தொடங்கப்பட்ட பட நிறுவனத்தின் பெயர் என்ன? சார்லி சாப்ளின் அவரால் தொடங்கப்பட்ட பட நிறுவனம் யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதிதாசனும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதியாரும் கூறுகின்றனர். இதுல நம்மளுக்கே தெரியும், இதுல இரண்டும் தவறு. அப்படி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் சொல்லியிருப்பாரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. அப்படி மாத்தி இருக்கு. இதுல இரண்டுமே தவறாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. புதுப்பெயல்னா என்ன? ஆர்கழி, கொடுங்கோல், புலம்பு. ஆன்சர் புதுப்பெயல் அப்படின்னா புதுமலை, ஆர்கழி வெள்ளம், கொடுங்கோல் வளைந்த கோல், புலம்பு அப்படின்னா தனிமை. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. தி. சு. நடராசன் அவர்கள் பணிபுரியாத பல்கலைக்கழகம் எது? தி. சு. நடராசன் அவர்கள் பணிபுரியாத பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் என்பது சரி. வியர்வை வெள்ளம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? வியர்வை வெள்ளம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஆன்சர் உருவகம் என்பது சரி. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது என்று பெண்ணியம் பற்றி எழுதியவர் யார்? பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது என்று பெண்ணியம் பற்றி எழுதியவர் பாரதியார் என்பது சரி. வேளிர் அடல், வேளிர் அடல் பற்றிய குறிப்புகள் எந்நூலில் உள்ளது? வேளிர் அடல் பற்றிய குறிப்புகள் அகத்தியம் சரி, தொல்காப்பியத்தில் உள்ளது. வேளிர் அடல் என்பது தொல்காப்பியத்தில் உள்ளது. கீழ்கண்டவற்றுள் துளிப்பா என்ற பொருளுடைய சொல் எந்த சொல்? துளிப்பா அப்படிங்கிற பொருளுடைய சொல் கைக்கூ என்பது சரியான விடை. வீட்டுக்கு உயிர்வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ என்று பாடியவர் யார்? வீட்டுக்கு உயிர்வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் என்று பாடியவர் தாராபாரதி என்பது சரி. தேர் வடிவத்தினுள் சொற்களை அமைத்து பாடுவதற்கு என்ன பெயர்? தேர் வடிவத்தினுள் சொற்களை அமைத்து பாடுவதற்கு ஆன்சர் ரதபந்தம் என்று பெயராகும். சரியான கலை சொற்களை தேர்ந்தெடு. வெப்சைட், பிளாக், பிளாக்கர்னு சொல்லுமில்ல, வெப்சைட் பிளாக். ஆன்சர் வெப்சைட்னா இணையம், பிளாக்னா வலைப்பூ என்பது சரி. எப்போது தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு நிறைவடைந்தது? அது எந்த ஆண்டு நிறைவடைந்தது? தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. நோதிரம், பாளையால், காந்தாரம் முதலிய பண்கள் எந்நூலில் காணப்படுகின்றன? நோதிரம், பாளையால், காந்தாரம் முதலிய பண்கள் எந்த நூலில் காணப்படுகின்றன? பரிபாடல். இதுதான் ஒரு இசைப்பாடல் நூல். பரிபாடல் என்பது சரி. சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் திருவாசகம் அமைந்துள்ள திருமுறை என்ன? திருவாசகம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 8வது திருமுறை என்பது சரி. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் வாணிதாசன் என்பது சரியான விடை. தேங்க்யூ ஆல்.